வணக்கம் யூடியூப் நண்பர்களே, முதல்ல எனது சேனலை பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமர்த்துங்கள். அப்பொழுதுதான் இப்படி நான் போடுகின்ற புதிய வீடியோ காட்சிகள் நீங்கள் பார்ப்பதற்கு இலவாக இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் வேறு நீங்கள் பார்க்கலாம் இல்லை போடுவீங்க தானே, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தானே, நம்பிக்கையில் வீடியோ போடுறேன்னு. இப்போ என்னென்னு சொல்ல போனால், இது ஒரு அவுட் ஆஃப் பாரிஸ், ஃப்ரான்ஸில் பாரிஸில் இருந்து ஒரு 250 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள ஒரு இடம். இந்த இடத்துல அனாதரவாக ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் என்று சொல்லுவோம், ட்ரெயின் பெட்டியை கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள், விட்டுருக்கிறார்கள். இங்கே பாருங்க, இந்த ட்ரெயின் இந்த பாருங்க, இந்த பெட்டியை பாருங்க, பார்த்தீங்களா இந்த பெட்டியை? இந்த ரெயின் பெட்டி எல்லாம் பழசாக போயிட்டு, இது ஒரு காலத்தில் யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு ஆண்டு ஏதோ ஒரு காலத்தில் இந்த பெட்டிக்குள்ள எத்தனை பேர் போய் வந்திருப்பினோம். இந்த கிராமத்தில் எத்தனை பேரை இந்த ட்ரெயின் ஏற்றி, இந்த பெட்டி ஏற்றி போய் வந்திருப்பினோம். இப்போ வேலைக்கோ அல்லது வியாபாரத்துக்கோ அல்லது பள்ளிக்கூடத்துக்கோ ஏதோ ஒரு தேவைக்காக இந்த மக்களை இந்த ட்ரெயின் பெட்டி ஏற்றி இறக்கி இருக்கும். இன்றைக்கு பாருங்க, அந்த ரெயின் பெட்டி இருமலம் பெறுது, என்ன சொன்னால் உடம்பு சரியில்லை. அனாதரவாக அதுக்குள்ள செங்கல்லுகள் கல்லுகள் இதுகளை ஏற்றி விட்டுருக்கணும் பாருங்க. அதை கொண்டு தான் அதில் விட்டுட்டு அதுக்குள்ள பழைய கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் இதுக்குள்ள வச்சு இந்த பெட்டியே இருக்கிறேன். அன்று எவ்வளவு பிரயோசனப்பட்ட ட்ரெயின் பெட்டி இன்றைக்கு பாருங்க அனாதரவாக இப்படி இருக்குது. இப்படி அனாதரவாக இந்த ட்ரெயினை விட்ட நேரம் இந்த அரசாங்கம் என்ன செய்ய இருக்க வேணும் என்று சொன்னால், இருமல் இந்த ட்ரெயினுக்கு வடிவான ஒரு வர்ணம் பெயிண்ட் அடித்து நல்ல சீட்டுகள் உள்ளுக்கு நல்ல லக்ஸ் வடிவான சீட்டுகளை போட்டு இதை பெட்டிக்கு ஒரு சின்ன ஒரு பார்க்கில் கொண்டே விட்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு கேன்டீன் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி செய்தால் ஒரு சின்ன ஒரு தண்டவாளத்தையும் போட்டு ஓடாது, அது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அப்படியே செய்து விட்டால் அந்த பார்க்கில் எத்தனை பேர் பார்ப்பார்கள்.